ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கான கதை பார்க்கலாம், சரிங்களா? பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளே வந்து சேரும் அப்படின்றது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படியெல்லாம் வந்து சேரும் அப்படின்றத இந்த கதையில் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, ஒரு ஊரில் ராமையா அப்படின்னு ஒருத்தர் வட்டி தொழில் செஞ்சுட்டு வந்தாராம். இவர் எப்படிப்பட்ட வட்டி தொழில் செய்வார்னா, ஒரு நாள் வட்டி கொடுக்காம போனாலும் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி போட்டு இந்த மாதிரி மக்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி கொடூரமான முறையில் வட்டி தொழில் செஞ்சுட்டு இருந்தவர் இவர் எல்லார் வயிற்றுலையும் அடித்து தன்னோட வாழ்க்கையில் மட்டும் சீரும் செழிப்புமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வட்டி தொழில் செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அப்போ அவங்களோட பொண்ணு பருவம் அடைகிறா. அவளுக்கு பருவம் அடைஞ்ச உடனே ஒரு கொஞ்ச நாளில் அவருக்கு ஒருத்தரன் மேலே காதல் வருது. அது யாருன்னா, அவங்க அப்பா கிட்ட வட்டி தொழில் செய்கிற ஒரு இளைஞன் மேலே அந்த மாதிரி காதல் வருது. அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் பெரிய பணக்காரனாச்சே, அதனால் நம்ம காதலை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போய் இருக்காங்க. அப்போ அந்த வட்டி கடைக்காரன் அவங்களோட பொண்ணுக்கு நிறைய பெரிய பணக்காரர் வீட்டு பையன்களாக பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இவளை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு பயந்து போய் ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த வட்டி கடைக்காரன் என்ன பண்ணுறேன்னா, இவ்வளோ வருஷமாக நான் காப்பாற்றி வச்ச பேரும் புகழும் எல்லாத்தையும் ஒரே நாளில் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தன்னோட ஆட்களை எல்லாத்தையும் அனுப்பி அவளை எங்கே இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப தொலைதூரத்துக்கு போய் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சு தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்த கொஞ்ச நாளில் அவள் கர்ப்பம் அடைகிறா. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவரோட கணவர்கிட்ட கேட்குறா, நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஓடி இவ்வளோ நாட்கள் ஆகிருக்கு, இருந்தாலும் உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம மேலே இருந்த கோபம் இன்னும் போகலை, நீ போனாலும் அவங்க உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொல்லுறாரு. அதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இவளும் அவரோட பேச்சை தாண்டி போக முடியாது அப்படின்றதுக்காக அவளும் அமைதியாயிடுறா. அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. 3 வயது ஆகுது. திரும்பவும் கர்ப்பமும் ஆகும்போது இந்த முறையும் அதே மாதிரி கேட்குறா, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இப்போவும் அதே காரணத்தை சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் அவள் என்னால் முடியாது, நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கிறா. சரி, இவள் பிடிவாதத்துக்கு இதுக்கு மேலே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு நினச்ச அவன் கணவன் என்ன பண்ணுறான்னா, சரின்னு சொல்லிட்டு அவளோட 3 வயது குழந்தை, கணவர் 3 பேரும் சேர்ந்து அவங்களோட ஊருக்கு கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. வந்த உடனே பிரசவ வலியில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பாதியிலே நிறுத்திட்டு அங்கே ஒரு சமுதாய கூடத்திலேயே அவளுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. அங்கேயே அவளோட 2வது குழந்தையும் பிறந்துடுது. அப்போ இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு மேலே இவளை நடந்தோ இல்லை பஸ்ஸுலேயோ இவளை அழைச்சிட்டு போக முடியாது. இங்கேயே ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவளை அவளோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அதனால் என்ன பண்ணுவான்னா, அதே ஊரில் ஒரு சின்ன குடிசை அமைக்கிறதுக்கான வழிகளை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு காட்டில் போய் மரங்களை எல்லாம் வெட்டிக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகும்போது அடர்ந்த காடுன்றதுனால அந்த இடத்துல மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அவனை கடிச்சிருது. அங்கவே அவன் உயிரிழந்துடுறான். அவனோட கணவனுக்காக காத்துட்டு இருந்த அவளோட மனைவி ரொம்ப நேரமாக பார்க்குறான். ஆனால் அவன் வர்றதே கிடையாது. கொஞ்ச நேரம் ஆக ஆக அவளுக்கு பயமும் பதட்டமும் அதிகரிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட 2 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு தள்ளாடியபடியே அந்த காட்டுக்குள்ளே அவன் போன திசையை நோக்கி போகிறான். போய் ரொம்ப நேரம் தேடுறான். அவன் கண்ணுக்கு புலப்படுறதே கிடையாது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்து போய் பார்க்குறான். அங்கே தன்னோட கணவன் பாம்பு கடிச்சு இறந்து கிடக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறா. இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த கதியும் இல்லையே, நம்ம என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே நம்ம அப்பா அம்மாவை தவிர வேறு யாருமே நம்மளுக்கு துணை கிடையாது, நம்ம அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அழுந்தபடியே அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறா. போய்கிட்டே இருக்கும்போது வந்து ரொம்ப மழை புயலோடு சேர்ந்த வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து அவங்களோட பயணத்தை தடுக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பயணம் அந்த ஏரி அந்த ஆத்தங்கரையை வந்து தாண்டினா தான் அவங்களோட ஊருக்கு போக முடியும். அப்போ எப்படிடா தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு நிற்கிறா. அப்போ வந்து அந்த எருமை மாடுகள் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து சுலபமாக போய்கிட்டுருக்கு. அப்போ அந்த முட்டாள்தனத்திற்கு என்ன புரிஞ்சதோ தெரியல அவளுக்கு. எருமை மாடுகள் வந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு தாராளமாக வர முடியுதுன்னா நம்மளாலையும் போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 குழந்தைகளில் ஒவ்வொரு குழந்தைய அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறா, 2வது குழந்தைய இங்கே விட்டுட்டு முதல் குழந்தைய அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன மனமாற்றம் வந்ததோ தெரியல, முதல்ல வந்து 2வது குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த கரையில் விட்டுட்டு திரும்பவும் வந்து முதல் குழந்தைய அழைச்சிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு முதல் குழந்தைய ஒரு கல்லோட இடுக்கலை உட்கார வச்சுட்டு 2வது குழந்தைய அழைச்சிக்கிட்டு போகிறா. அந்த முதல் குழந்தைகிட்ட நான் போய் பாப்பாவை விட்டுட்டு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் இங்கே வராமல் அம்மா வர்ற வரைக்கும் நீ இங்கே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்லிட்டு போகிறா. போயிட்டு எடுத்துகிட்டு போய் 2வது குழந்தைய ஒரு பாறை மேலே படுக்க வைக்கிறா. படுக்க வச்சு பக்கத்தில் இருந்த இலைத்தலைகளெல்லாம் உடைச்சி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு திரும்பவும் முதல் குழந்தைய அழைக்கலான்னு வரா. வரும்போது வந்து திடீர்னு ஒரு பருந்து வருது. அதை பார்த்த உடனே இவளுக்கு பதட்டமாயிடுது. எங்கே நம்ம குழந்தைய ஏதோ பண்ணிடுமோன்ற பயத்தில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய திரும்பி பார்த்துக்கிட்டே வரா. அந்த பருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட 2வது குழந்தை பக்கம் வந்துடுது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ வந்து 2 கைகளையும் மாட்டி அந்த பருந்தை சத்தம் போட்டு அதை துரத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த கரையில் இருந்த முதல் குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அம்மா நம்மளை தான் அழைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை ஆற்றில் இறங்க வரத்துக்காக தயாராக நிற்கும். அதை பார்த்த அவளோட அம்மா வந்து, ஐயோயோ என்ன இந்த முதல் குழந்தையும் வருதே, என்னடா பண்ணுறது, 2வது குழந்தை பக்கம் பருந்து இருக்குது, முதல் குழந்தையும் இந்த ஆற்றுல வந்து இறங்குறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் நிற்கிறா. ஏன்னா அவள் நடு ஆற்றுல நிற்கிறா. அவளுக்கு முதல் குழந்தையை காப்பாற்றுறதா 2வது குழந்தையை காப்பாற்றுறதான்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்கிறா. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியாவது அந்த பருந்தை விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோய்னு 2 கைகளையும் மாட்டிக்கிட்டே இருக்கா. 2வது குழந்தைய காப்பாற்ற நினைக்கிறவ முதல் குழந்தைய வந்து, ஐயோ நம்ம அம்மா நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு முதல் குழந்தைய ஆற்றில் இறங்க வந்துடுது. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி பருந்து வேகத்தில் வந்து அந்த 2வது குழந்தைய தூக்கிட்டு போயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முதல் குழந்தையும் என்னடா பண்ணுறதுன்னு தெரிஞ்சு யோசிக்கிறதுக்கு முன்னாடி 2வது குழந்தைய தூக்கிட்டு போயிடுது. 2வது குழந்தை தான் இப்படி போயிடுச்சே, அட்லீஸ்ட் நம்ம முதல் குழந்தையாவது காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த குழந்தைய ஆற்றில் இறங்கி அவளை காப்பாற்ற நினைக்கும் போதே சடனாக வந்த வெள்ளத்தில் அந்த முதல் குழந்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடுது. இப்படி 2 குழந்தைங்க பறி கொடுத்த இவள் தடுமாறி கரைக்கு வரா. கீழே உருண்டு புரண்டு அழுகிறா. இப்போ பெற்றெடுத்த குழந்தையும் இல்லை, முதல் குழந்தையும் ஆற்றில் அடிச்சுட்டு போச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு யார் துணை அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே கால் போன போக்கில் அவங்க ஊருக்கு நடந்து போகிறா. போன உடனே அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று அடித்த புயல் மழையில் அவங்களோட வீடு வந்து மொத்தமுமே இடிஞ்சு விழுந்துருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அக்கம் பக்கங்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கிறா, இங்கே வீட்டில் இருந்தவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. வீடு இடிஞ்சு விழுந்ததில் அவங்களோட அப்பா அம்மா தம்பி அக்கா எல்லாருமே அந்த இடியிலேயே கருகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவளுக்கு அழுந்து அவள் கண்களில் தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்றா. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தானே சிரிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு மனிதனும் தன்னோட சுயநிலைவில் இருக்க முடியவே முடியாது இல்லைங்களா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. பைத்தியம் பிடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு திரியிறா, அவள் பாட்டுக்கு சிரிக்கிறா, அவள் பாட்டுக்கு புலம்புறா. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊரையே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவருக்கு புரியுது, அவங்க அப்பா செஞ்ச எல்லா பாவமும் அவங்க பொண்ணோட ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய பொண்ணு பைத்தியக்காரியாக அந்த ஊரில் திரிஞ்சுக்கிட்டு இருப்பாள். இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க.
அப்பா செய்த பாவமா இல்லை அவ செஞ்ச பாவமான்னு தெரியல, அவள் இந்த பைத்தியக்கார நிலைமையில் இருக்கிறதுக்கு இது யார் இந்த இதுக்கு பதில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரில் புத்த பெருமான் ஒரு போதனைக்காக வந்திருப்பார். என்னன்னா, ஒரு மனித வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஆசையை துறக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு போதனைகளை அவர் போதம் பண்ண வந்திருப்பார். அப்போ அவள் அந்த புத்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறா. நின்ன உடனே அந்த புத்தர் என்ன பண்ணுவார்னா அவரோட தலையில் கை வச்சு உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறா. ஆசீர்வாதம் பண்ண உடனே தன்னோட சீடர்கிட்ட கூப்பிட்டு போய் இவளை மறுபடியும் நல்ல புத்தி சுவாதனத்தோடு கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் பொண்ணு அடுத்த நாளை அவள் தெளிவான பொண்ணாக வரும்போது உன்னோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிப்பாள். அப்போ புத்தரின் கண்களே கலங்கி நிற்கும். இதுக்கு மேலே உன்னோட வாழ்க்கையில் அழகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு புத்தர். அது கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அமைதியாயிடுறான். இது நீ அழுந்த அழுகை போன ஜென்மத்தில் நீ அழுந்த அழுகையெல்லாம் சேர்த்தனா ஒரு ஆறே ஓடும். இதுக்கு மேலே உன்னோட கண்ணீர் வரத்துக்கு எந்த காரணங்களும் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புத்தரின் சீடராகவே மாறிடுறான். அங்கே இருந்த பெண் சீடர்களோட இவளும் ஒரு சீடராக இருக்கிறா. கொஞ்ச நாளுக்கு போக 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 பெரியோர்கள் போற்றும் அளவுக்கு பெரும் மகா புத்தர் பௌத்த மதம் பரப்பிய மகா புக்தராக மாறுறா. இந்த மாதிரி மகா புக்தராக மாறினதுக்கப்புறம் அவளுக்கு இவளுக்கு படசாரா அப்படின்ற ஒரு பெயரும் இட்டு மகான்களாக திகழ்கிறா. இந்த கதையிலிருந்து தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் என்ன தப்புக்கள் செஞ்சாலும் அவங்கவுங்களோட கர்ம காரியங்களுக்கு அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு முறை வாழவே, அதனால் செய்கிறது எல்லாம் நன்மைகளாகவே செய்யவும் அப்படின்றது தான் இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகளோடு வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.